ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்லி கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை வாழ்த்தி போற்றினார். அவருடைய தூய்மையையும் எளிமையையும் தாட்சியான உள்ளத்தையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமிட்டு காட்டினார். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறை திட்டத்திற்கு, இறை சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக கையளித்தார் அன்னை மரியாள். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை பொழுதில் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் பக்தியோடு உருக்கத்தோடு செபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபரிவிதமாய் இந்த நாளில் ஆசீர்வதிக்க செபிப்போம். தேவத்தாய் நம் அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் நம்முடன் இருக்கிறாள். நம்மை அரவணைத்து தேற்றுகிற தாயாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை உடனடியாக அறிந்து அந்த தேவைகளுக்காக பரிந்து பேசுகின்ற தாயுள்ளம் கொண்டவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் ஏராளமான மக்கள் பணிமதைய மாதா திருத்தலத்திலே ஒன்றாக கூடி வந்து தேவ தாய்க்கு தேரெடுத்து சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் நாமும் அந்த இறை அருளை, ஆசீரை பெற்றுக்கொள்ள செபிப்போம். ஏராளமான மக்கள் தங்களுடைய மொழிகளை கடந்து, மதங்களை கடந்து ஆண்டவருடைய சன்னதிக்கு ஓடி வந்து தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்றால், இந்த தெய்வீக பலியின் வழியாக என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் தேவத்தாயினுடைய அரவணைப்பில் இருக்கின்ற ஒரு மகனாக, மகளாக இருக்கிறாய். எனவே ஆண்டவர் உன்னை இந்த நாளில் சிறப்பாக ஆசீர்வதித்து உன் தேவைகளை நிறைவேற்றி இந்த நாள் முழுவதும் எந்த விதமான ஆபத்தும் தீங்குமின்றி உன்னை வழி நடத்துவாராக. உன்மீது ஆசீரை பொழிவாராக. நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவர் உனக்கு வெற்றியை தருவாராக. தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வர வேண்டி செபிப்போம். ஆமென்.